நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள்மா ஜி. இப்போ நம்முடைய எண்ணங்களை உணவு மூலமாக கடத்த முடியுமா ஜி? நல்ல கேள்வி தான். அதாவது நம்ம ஏதாவது ஒரு துக்கத்தில் இருந்தால், ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் அதை மாற்றிக்கிறதுக்கு உணவு மூலமாக பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே? இப்போ வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு சோகமாக இருக்கியே, ஏதோ ஒரு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை கூட இருக்கலாம்ல. திடீர்னு ஃப்ரெண்டு வரான், மச்சி வாடா ஒரு கல்யாணம் இருக்குது, இப்போ கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போவோம். அங்கே போய்ட்டு நல்லா பாயசம் வடை இதுன்னு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா உன்னுடைய பிரச்சனை வந்து அந்த பழைய பிரச்சனை இருக்குமா, இல்லை இந்த சாப்பிட்ட பிரச்சனை இருக்குமா? சாப்பிட்டு தானே இருக்கும். மாறுதா? உணவுகள் வந்து என்ன பண்ணும், எண்ணெயில் மாற்றிடும், இனிப்பு மாற்றும், நம்மளை காரம் மாற்றும், துவர்ப்பை மாற்றும், கசப்பு மாற்றும், உவர்ப்புமே மாற்றும். நம்ம என்ன, அதாவது இதுகளுக்கு உறுப்புகளே இருக்குது. இப்போ வந்து நம்ம காரம்னு வச்சுக்கோங்க, நிலத்தோடு சேர்ந்தது. இனிப்புன்னா நீரோடு சேர்ந்தது. இப்போ துவர்ப்பா, அப்புறம் புளிப்பு, இதுகள்லாம் ஒவ்வொரு உடம்புடைய ஆர்கனோடையும் சேர்ந்தது. இப்போ லிவருக்கு ஒரு குணம் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு பார்த்தா அதுக்கு ஒரு குணம் இருக்குது, மூலாதாரத்துக்கு பார்த்தா அதுக்கு ஒரு குணம், எல்லாமே வேறு இருக்குது. அப்போது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்லை, நம்ம உடம்புமே என்ன பண்ணும், உணவுகளுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்தும். அது உண்மைதான். அதனால் நம்ம எடுக்கிற உணவுகள் ரொம்ப ரொம்ப கவனம். நல்ல உணவுகள் எடுத்தோம்னா புரோட்டீன் சத்து, கார்போஹைட்ரு, ஃபேட்டுங்கிறது தெளிவாக எடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ எடுக்கிற பீஸா, இந்த நூடுல்ஸ் எடுத்தோம்னா என்னவாகும், அது என்ன கேரக்டர் இருக்கோ அப்படி தான் இப்போ பசங்களுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல என்ன செய்கிறாங்கன்னு, அவங்களுக்கே தெரியல. திடீர்னு ஃபாஸ்ட்டாக இருக்கான், திடீர்னு ஸ்லோவாக இருக்கான், அப்புறம் தனிமையாக இருக்கான். ஏன்னா அந்த உணவுடைய அமைப்பே அவனுடைய குணத்தையே மாற்றிடுது, அவனுடைய இருப்பிடத்தையுமே மாற்றுது, ஸ்டைலில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, உணவு மாற்றுது. இப்போ நம்ம வந்து அழகாக நல்லா ரைஸு குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றோம். நம்ம தமிழ்நாட்டு மக்களோ அல்லது இப்போ நாட்டுக்காரன் சப்பாத்தி சாப்பிட்றான், இங்கேயே வித்தியாசம் இருக்குது. யூரோப்புக்காரன் இன்னும் ப்ரெட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அவன் குணம் இன்னும் மாறுபட்டு இருக்கு. அப்போ உணவுகள் என்ன பண்ணுது, மனிதனுடைய குணத்தை மாற்ற தான் செய்யும், எண்ணங்களையும் மாற்றும். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.